கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடம் படிக்கிறதிலையும் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் நம்ம 10வது பாடம் படிக்க போகிறோம். பிலிப்பியர் முடித்து அடுத்து கொலாசியர். இந்த பிலிப்பியர் கொலாசியர் 2 அதிகாரமும் நமக்கு எதை குறித்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம எப்படி வளரணும், நாம் இழந்து போனதை எப்படி பெற்றுக்கொள்ளணும், பரலோகத்துக்குள்ளே எப்படி நம்ம இணையணும் அப்படிங்கிற இந்த தலைப்புக்குள்ளார இருக்கிற இதில் தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ அதுக்கு முக்கியமாக நம்ம யாரை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அவர் யார், எங்கே இருந்தார், எங்கே வந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி மரித்தார், எப்படி உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தும் இப்பொழுதும் நமக்காக என்ன மாதிரியான ஊழியங்கள்லாம் செஞ்சிட்ருக்காரு, திரும்ப எப்படி வருவார், யாரையெல்லாம் கூட்டிகிட்டு போவார், யாரையெல்லாம் விட்டுட்டு போவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தாக மாத்திரம்தான், படித்து அதுக்குள்ளார செயல் திறமைக்குள்ளார வரப்போ மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும். நம்ம இந்த பாடங்களில் படித்து நம்ம பரலோகத்திலோட இணைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இந்த 10வது பாடம் கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம பரிபூர்ணம் உள்ளவர்களாக மாறணும் அப்படிங்கிறத தான் இந்த வாரம் பார்த்தோம். சபைகளுக்கு ஆலோசனையிலையும் என்ன சொன்னாங்க, நம்ம அந்த அவங்களும் சபைகள் ஆலோசனைகள் மூலமாக அந்த பரிபூரணத்துக்குள்ளார நம்ம வரணும் அப்படின்னாக்க நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் எப்படி காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறத குறித்து தான் பார்த்தோம். அதே போல் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம். எப்படின்னாக்க பவுல் வாழ்ந்த காலத்துலேயும் பவுலோட ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள் ஊழியங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்ட அநேகர் என்ன இருக்காங்க, யூதர்கள்லேயும் இருக்கிறாங்க, புறஜாதியர்கள்லேயும் இருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு சபை ஒவ்வொரு இடத்துலையும் பவுல் உருவாக்கிட்டு வரப்போ அந்த 2 மக்களும் மிங்கிள் ஆகிறப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் குறித்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டு வராங்க. நம்ம பிலிப்பியரில் அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கான ஆலோசனைகளை பார்த்தோம். இப்போ கொலோசியருக்கு எழுதியிருக்கிறாங்க. அதில் விசேஷமாக இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா முதல் வசனம் என்ன சொல்லுதுனாக்க, லவோதிக்கியா சபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா. அதை பார்க்குறப்ப நம்ம யாருன்னு சொல்கிறோம், லவோதிக்கியா சபை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் என்ன செய்கிறோம், சொல்லிகிட்ருக்கோம். மீதமான சபை லவோதிக்கியா சபை அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த லவோதிக்கியாவில் இருக்கிற சபை அவங்களுக்காகவும் இன்னும் காணப்படாதவங்களுக்காகவும் தான் இந்த அதிகாரத்தில் ஆலோசனைகளை எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது இந்த சபையில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த காலத்தில் மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு சொன்னாக்க நம்ம நிகழ்காலத்துலேயும் என்ன இருக்குது, பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அப்போது நம்ம பவுலை பார்க்கவும் இல்லை, பழகவும் இல்லை. ஆனாக்க அவருடைய முகம் அறியாதவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, சபையில் இருந்திருக்காங்க. அப்பையும் இருந்திருக்காங்க, இப்போவும் நம்ம இருந்திருக்கோம். அப்போ 2 காலகட்டத்திலேயும் உள்ளவங்களுக்கான ஒரு காரியத்தை தான் இந்த காரியங்கள் மூலமாக ஆலோசனைகளை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மரண வசனம் பார்த்தோம்னாக்க, போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம வெளியில் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா. நிறைய பேர் இந்த பாருங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஓய்வு நாளை நீங்கள் ஏன் ஆசிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னொன்று வந்து இன்னும் மோசமாக வந்துட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு எதிர்வாதமாகவும் வைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஏன் ஆசிரியோங்கிற காரியத்துக்கு என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஈஸியாக பதில் சொல்லிடுவோம். நம்ம வேதாகமத்தில் ஆமாம் எந்தெந்த வசனங்கள் அப்படிங்கிறது மாதிரி. ஆமாம், இல்லை இல்லை, யார் வாயில் இருந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலும் நம்மளுடைய பதில் என்னவாக தான் இருக்கும், இதுவாக தான் இருக்கும். ஆனால் மோசமான எதிர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு வருது, அது எதை குறிச்செல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த வாரத்தில் வந்துட்டு நம்ம வந்து இந்த விருத்த சேதனம் பண்ணுறது, வந்து பண்டிகைகள், அப்போ வந்து யூதர்கள் வந்து ஆசரித்த பண்டிகைகள், அவங்க ஆசரித்த ஓய்வு நாள், இதெல்லாம் குறித்து தான் வந்து அதை மறைமுகமாகவும் தேவ தூதர்களை வந்து அவங்க தொழுதுகிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, யூதர்களில் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்க அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பாரம்பரிய ஒரு சில காரியங்களை விட்டு அவங்க வெளியில் வராமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க வந்து கிறிஸ்துவை வந்து புரிஞ்சுக்காததுனால தான் ஒரு சில சடங்காச்சாரமான காரியங்களை வந்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாலும் கூட அதை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. சபைக்குள்ளே வரவங்கக்கிட்டேயும் மற்றவங்கக்கிட்டேயும் என்ன செய்கிறாங்க, அதை எதிர்பார்க்குறவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து நமக்கு வந்து தெரியுது. அப்போது இந்த காரியங்களை குறித்து தான் வந்து பவுல் வந்து அந்த சபைக்கு வந்து என்ன மாதிரியான ஆலோசனைகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க இருக்கோம். சரிங்களா? அப்போது நம்ம வந்து இந்த மாதிரியான உபதேசங்கள் எப்படி வந்து கொடுக்கப்படுது, அதுக்கு பவுல் வந்து எப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அறியணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம வந்து படிச்சிருந்தா போதுமா, நல்லா படிச்சிருந்தாக்க அதில் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுமா, நல்ல படிப்பு, நல்ல கல்விமான், நல்ல ஒரு இது அப்படின்னு சொல்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. தேவனுடைய உலக பிரகாரமான ஞானம்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாடத்தில் வந்து பார்க்குறோம், தேவனுடைய ஞானம், அறிவு. அப்போ தேவனுடைய ஞானம்னு வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த அறிவு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா என்ன இருக்குதுன்னு அர்த்தம், இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது. தனிப்பட்ட ஆண்டவருடைய உறவில் இருக்கும் பொழுது தான் வரும். ஆமாம் ஆமாம், என்னன்னாக்க தேவனுடைய ஞானம் அதான். அப்போது உலக பிரகாரமாக நான் கற்றுக்கொண்ட பாடங்களினால ஒரு காரியம் இருக்குது, உலக பிரகாரமான அறிவுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இது ரெண்டும் மூலமாக நான் வந்து வேதத்தில் உள்ள வேத காரியங்களை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுமானாக்க சுத்தமாக முடியாது, இல்லைங்களா? அப்போது நம்ம வந்து இன்னும் சொல்ல போனோம்னாக்க, சின்ன வயசுலேருந்தே என்ன செஞ்சிட்ருக்கோம், எல்லாரும் பிடிக்குதோ பிடிக்கலையோ பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, ஒரு அதிகாரத்தை படி, இதை மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த படிப்புங்கிறது என்ன செய்யுது, நமக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கூட அந்த வேதத்தை படிக்கிறதுனால வேண்டி என்னால் வந்து என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளார வந்து என்னுடைய அறிவை, அவரை பற்றி புரிகின்ற அறிவில் என்னால் வளர முடியுமா அப்படின்னு சொன்னாக்க இல்லவே இல்லை. அப்போது இங்கே தான் அதான் வந்து கேட்குறாரு. யோபு வந்து 28:12 வந்து யோபு வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எங்கே, எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போது அதுக்கு பவுல் வந்து ஒரு பதில் அளிக்கிறாரு. அது என்னன்னாக்க, கொலோசியர் 2:3 வந்து நம்ம வாசிச்சிருக்கோம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு இது இருந்தாக்க மாத்திரம்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், வேத வசனங்களை வந்து என்ன செய்ய முடியும், நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், வேதத்தை எல்லாருமே படிச்சுக்கிட்டே வரோம். இனி அந்த படிக்கிறத அப்படியே நிறுத்திட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க,
வசனங்களை தியானிக்க ஆரம்பிக்கணும். அப்போது அந்த தியானம் அப்படின்னாக்கா என்ன? மனப்பாடம் பண்ணுறதா? இல்லை. ஆமாம், அது என்ன கருத்து சொல்லுது, எந்த இடத்துல, இந்த இடத்துல எழுதியிருக்காங்களே, அப்போ இது எதுக்காக இது எழுதியிருக்காங்க, இந்த வசனம் என்ன கருத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்க பழகணும். அப்போ அந்த தியானம் அப்படிங்கிறப்போ நம்ம தியானிக்க உட்கார்றோம் அப்படின்னு சொன்னாக்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம உலக பிரகாரமான அந்த கல்வி ஞானத்தினால என்ன செய்ய முடியாது, தியானிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நம்மளால் தியானிக்கவே முடியாது. அந்த கருத்துக்கள், அதோடைய கோர்வை என்ன, எங்கெங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியவும் முடியாது. அது அந்த அனுபவத்துக்குள்ளார போகிறவங்களால மட்டும்தான் என்ன செய்யும், அது உணர முடியும். அப்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் நம்மளுடைய அந்த ஞானத்தையும் அறிவையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இந்த வேதத்தில் முழுசும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது யூதர்கள் என்ன செஞ்சுருந்தாங்க, கற்றறிந்த வல்லுநர்களாக இருந்தாங்க இல்லைங்களா? ஆனால் அவங்கக்கிட்ட தான் என்ன யார் மேசியான்னு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொள்கைகளை இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியுதுங்களா? அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்படி அந்த சபையில் இருந்தவங்க என்ன செய்கிறாங்கனாக்க, கிறிஸ்துவ மேலே ஆமாம் சரி நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, இவர் தான் மேசியான்னு சொல்லிட்டீங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக வந்தவங்களாக இருக்காங்க. அங்கே அந்த சபையில் ஒழுங்குகளில் அந்த கட்டுப்பாடுகளில் என்ன செய்கிறாங்க, நல்லா நேர்த்தியாக நல்லா இருக்காங்க. அதையும் அவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்துவ மேலே விசுவாசமாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அவர் பாராட்டுகிறார். சரிங்களா? ஆனாலும் கூட அந்த ஒழுக்கமும் சபையும் சுட்டி காட்டுற வார்த்தையில் என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த எபிரேயரில், லூக்காவில், எபேசியர்லாம் வருது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சபையில் அப்போ இருந்த யூத சபையில் ஒரு ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நமக்கு நம்ம லேவியராகமும் இதிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசிரிய ஊழியத்துக்குன்னு யார் எடுத்தாங்க, லேவி கோத்திரத்தில் எடுத்தாங்க. அப்போ அந்த பலி செலுத்துறது யாராக இருப்பார், ஆசாரியராக இருப்பாங்க. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார யார் போகிறதா இருப்பாங்க, பிரதான ஆசாரியர் போகிறதா இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இது எல்லாமே என்ன செய்யுது, இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒழுக்கத்தின் பிரகாரம் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த ஒரு காரியத்திலலாம் இருக்கிறாங்க. அப்போது அந்த லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கிறிஸ்து வந்ததுக்கு பின்னாடி அந்த முறைமை எப்படி மாறுதுங்கிறது நமக்கு தெரியும். அவர் எந்த கோத்திரத்திலிருந்து ஆசாரியராக வராரு, யூத கோத்திரத்திலிருந்து ஆசாரியார் வர. அதெல்லாம் தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது அந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் தான் அந்த ஆசாரியர் ஊழியத்தில் என்ன செய்யணும், ரிப்பீட்டடாக வழியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கெட்ட குணம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்வாங்க, அந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்க அவனுக்கு பதில் இவன் தான் வரணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஏலியோட காரியங்கள்லாம் பார்த்தோம்னாக்க நமக்கு அதுலேருந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு சபை அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, யூத கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்கள் வந்தது போல் அப்போது வேதத்தில் கற்று தேர்ந்தவர்கள் என்ன செய்யணும், அந்த ஊழியத்தில் தலைவராக இருந்து செய்யணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. அதே போல் தேர்ந்தெடுக்கப்படுற இன்றைக்கி நமக்கு என்னது, மூப்பர்கள்னு வராங்க, அப்புறம் இங்கே சபை காரியங்களில் உதவி செய்கிறதுக்குன்னு வராங்க. இப்போ உலகளாவிய தமிழ்நாட்டில் அளவிலே ஒரு பெரிய பெரிய இதிலெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு லாக்காவுக்கும் என்ன செய்கிறாங்க, இப்போ ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறவங்களாக இருக்காங்க. அப்போ அதில் எப்படி ஒழுங்கு உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது பவுல் என்ன செய்கிறாரு, நிறைய இடங்களில் சொல்கிறாரு. ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், நல்லா கற்றறிந்தவனாக இருக்கணும், மற்றவங்களை குற்றப்படுத்தாமல், வேறு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல், கடவுளுக்கும் பயபக்தியாக நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாரு, சொல்லி எடுத்துக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சபைக்கு எப்படிப்பட்ட போதனைகள் கொடுக்கப்பட்டால், சரியான போதனைகள் கொடுக்கப்பட்டால் இந்த மாதிரி தவறான உபதேசங்கள்
வராமல், வந்தாலும் அதில் விழுந்து விடாமல் நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ கொலோசையில் இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு வந்து பவுலோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சவங்க அங்கே வந்து அவர் வந்து விட்டுட்டு வராரு. அவங்க தான் வந்து சபையை கண்காணிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அங்கே வந்து சத்தியத்தை சொல்லி கொடுத்துருந்தாக்க அவங்க விழாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போது இதுதான் வந்து இந்த முதல் நாள் பாடத்தில் உள்ளது. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து காரியம் எதுவும் வந்து புரியலன்னா சொல்லுங்கள். அடுத்த நாள் எதுக்கு போகலான்னா போயிடலாம். சார்ந்த விஷயங்கள். நான் ஸ்பைசரில் படித்தாலும் எனக்கு குணம் இல்லை அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது வந்து குணம் சார்ந்த விஷயத்தை தான் சொல்கிறார். அந்த குணம் சார்ந்த விஷயந்தான் சபையில் ஒரு மூப்பர்களோ உதவியாளர்களோ அந்த குணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் விஷயம். ஆமாம், ஓகேவா? அடுத்து போகலாமா? கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டு பெருகுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு விதைச்சி செடி வந்து மரமாக வளர்கிற அந்த மரத்துக்கு ஒப்புகையாக வந்து தான் சொல்கிறாங்க. நம்ம நிறைய காரியங்களில் மரத்தை குறித்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மரம் வந்து என்ன செய்யுது, கீழே வந்து வேறு நல்லா பிடிச்சி அங்கே கிளை இதெல்லாம் நல்லா போனதுக்கு பின்னாடி தான் என்ன செய்யுது, மேலே வந்து வளர ஆரம்பிக்குது. இப்போ ரீசண்டாக நாங்கள் இந்த மரம் வெட்டுறப்ப இந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து அதை வந்து பார்த்தோம். இவ்வளோ மொத்தம்தான் இருக்குது, இவ்வளோ மொத்தம் இந்த மூணு விரல் மொத்தம்தான் இருக்குது. எங்களால் நோண்டி எடுக்கவே முடியல. மேலே பார்த்தா இன்னும் இவ்வளோ தானே, ஈஸியாக தட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் ஓங்கி ஓங்கி குத்தி பார்க்குறேன். பாஸ்டர் ஒரு பக்கம் குத்தி பார்க்குறாரு. ஆமாம். அப்போது எந்த அளவுக்கு கீழே அந்த வேர்கள் அங்கங்கே போய் ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிருந்ததுன்னா, இத்தனைக்கும் ஒரு இலை கிடையாது, ஒரு கிளை கிடையாது, எதுவுமே இல்லை. நான் சொல்கிறது குச்சி மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்போது எந்த அளவுக்கு அது உள்ளுக்குள்ளார போய் பரவி இருந்ததுன்னா அதை நம்மளால் தோண்ட முடியல அப்படிங்கிறத வந்து இதை படிக்கிறப்ப தெரிஞ்சு. அப்போது நாம் வந்து இன்றைக்கி வந்து அந்த மரம் போல் வந்து நம்ம கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவில் விருத்தி அடைஞ்சு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசையோடு நம்ம படிக்கிறப்போ வந்து நம்ம அந்தளவுக்கு வேர்கொண்டு இருந்தால் மாத்திரமே வருகின்ற கொல்ல போதனைகளோ இல்லை சடங்காச்சாரம் பிரகாரமான காரியங்கள்லையோ இல்லை வேறு எந்த காரியத்தை குறித்தும் நம்மளாம் வந்து தட்டி பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது, அசையாமல் நம்மளால் நிற்க முடியும். காஞ்சது போல் இருப்போம், ஒன்றுமே இல்லாதது போல் இருப்போம். ஆனால் என்ன இல்லை, ஸ்ட்ராங்காக நம்மளால் நிற்க முடியும். அப்போது இதை தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டு. நான் வந்து இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிட்டேன், ஆலயத்துக்கு நான் வரேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், இது எல்லாமே வளர்கிறதுக்கான படிகள் தான். அப்போது இதுவும் நமக்கு தேவை. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஆழமான சத்தியத்தில் என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து காண்பிக்கின்ற பிள்ளைகளாக நம்ம ஒருவரும் மாற வேண்டும். ஏற்றுக்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும், அப்போ அந்த மரம் என்ன செய்யுது, வளர்ந்து கிளை விடுது, இலை வருது, அப்படியே அடிமரம் பெருத்து 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 பெருசாக எல்லாமே வருது. அப்போது சகலவித பட்சிகளும் என்ன செய்யுது, அந்த கனியை வந்து சாப்பிட்றதா இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது வேர் ஆழமாக கொண்டு இருந்தாக்க மட்டும் போராது, என்ன செய்யணும், வளர்ந்துக்கிட்டே வரணும். வளர்ந்துக்கிட்டே வரப்போ வந்து என்ன செய்யணும், அந்த குணங்களில் நம்ம வளர்ந்து வந்து என்னுடைய குணங்கள் என்னுடைய கனிகளை வந்து சாப்பிட்றதுக்கு மற்றவங்க என்ன தேடி வரணும். மரம் போய் எங்கேயாவது கூப்பிடுதா, நான் பாருங்கள் நல்லா வச்சுருக்கேன், நான் எவ்வளோ பாருங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறேன், வாங்க பறவைகளே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுங்களா? இல்லவே இல்லை.
அதை பார்த்து அத்தனை பறவைகளும் வந்து உட்காருது. அப்போது நம்மளுடைய வாசனை எப்படிப்பட்டதாக இருக்கு? அம்மா சொல்கிறாங்க வாசனை இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய வாசனையே நான் எப்படி வெளியே கொண்டு வர போகிறேன்? அப்போது அந்த வாசனையை வச்சு என்னை தேடி கண்டிப்பாக என்ன செய்வார்? ஆத்துமாக்களை தேடி நம்மளை தேடி வரவழைப்பார். அப்போது அந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவின் போதனைக்குள்ளார நான் வந்து வேர்கொண்டு மட்டும் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் வளர்ந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நம்ம வந்து கனி கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகணும். சரிங்களா? அதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொன்னாக்க பாஸ்டர் சொன்னது போல் என்னுடைய இதில் வந்து குணம் மாற்றங்கள் தேவை. சபைகளுக்கு ஆலோசனையில் சொன்னது போல் வந்து குணம் மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்மளால் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்குற அனுபவத்துக்குள்ளாராக போக முடியாது. நம்ம இன்னும் கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க குணங்களில் இன்னும் ஏதோ குறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு வந்து வேதத்துக்கு புறம்பான எந்த வந்து போதனைகளையும் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவை வந்து புறக்கணிக்கிறது, பொய் போதனைகள், இதுக்கெல்லாம் நம்ம வந்து செவி கொடுக்குறவங்களா போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவின் அதிகாரத்தை விட்டு மனித அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம போகிறோம். அப்போ இதிலிருந்தெல்லாம் நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நான் வேர்கொள்ள வேண்டியதாய் இருக்குது. அப்போது நல்ல மரம் என்ன செய்யும்? நல்ல கனிகளை கொடுக்கும். அப்போ வந்து மனுஷன் என்ன செய்கிறாரு? மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறதையும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? இதில் வந்து ஒன்று நீதியின் விருட்சங்களாக நிற்கணும், இல்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யணும்? அந்த கனி கொடுக்காத அத்தி மரத்தை போல் பல பலன்னு நின்றுட்டு விட்டுறணும். அப்படிப்பட்ட அத்தி மரத்தை பார்த்து என்ன செஞ்சார்? சபிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கனி கொடுக்குறவங்களா இருக்கணும். அப்போ அந்த கனி கொடுக்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார வேர்கொண்டு நம்ம பெருகணும். கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டு பெருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவில் நான் விருத்தி அடையணும். அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய குணங்கள் மாறணும். நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து குடும்ப ஜபத்தில் வந்து படித்தப்ப நம்ம வந்து மறுரூபமாக்கப்பட்டதுக்கு பின்னாடி வந்து யாரோடலாம் தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங்கில் சின்ன சின்ன ஹெட்டிங்கில் வந்து படிச்சுட்டு இருந்தோம். அதில் வந்து பரலோகவாசிகள், தேவ தூதர்கள் அப்படிங்கிற அவங்களோட தொடர்பையும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வந்து அந்த பரலோகத்தில் இருக்கிற அவங்களுடைய குணங்கள், தேவ தூதர்கள் பரலோகவாசிகளோட குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னாக்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாம். அந்த உதவியை வாங்கிக்கிறவங்களுக்கு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஐயோ இவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க நன்றி உடையவர்களாக இருந்தாலும் கூட அதை வந்து பெருசாக அவங்க வந்து நினச்சிக்க மாட்டாங்களாம். யார் உதவி செய்வது? போட்டி வருமா? என்ன எதில் போட்டினாக்க நான் தான் செய்வேன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு போட்டி இருக்குமா? அதில் தான் போட்டி இருக்குமே ஒழிய மற்றபடி அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம். ஒவ்வொருத்தரும் வந்து மற்றவங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுல, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருப்பாங்களாம். அப்போது நம்மளுடைய குணங்கள் என்ன? அப்போது இந்த பயிற்சி கூடமாகிய இந்த பூலோக வாழ்க்கையில என்ன வேண்டியது இருக்குது? அப்படிப்பட்ட குணங்கள், பரலோகவாசிகளுக்கு ஏற்ற குணங்கள், நம்முடைய குணங்கள் மாற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து அன்னைக்கு படித்தோம். அது வந்து இப்போ நம்ம கூட லிட்ரலாக வந்து நம்ம வந்து இதில் பார்க்குறோம். பரலோக தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்ருக்கிறாரு அவங்கள? இயேசு கிறிஸ்து பரலோக தூதர்களை என்னவா செய்ய வச்சுட்ருக்காரு? நமக்கான பணி. அவங்க வந்து யாராவது எப்பயாவது வந்து என்னங்க ஆண்டவரே நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, ஐயோ இதெல்லாம் நீங்கள் என்ன கஜக்கரணம் அடித்தாலும் இதெல்லாம் வர மாதிரியே தெரியல, எதுக்கு ரிப்பீட்டடாக எதுக்கிட்டே அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யாராவது போய் அழுத்திருப்பாங்களா? இல்லவே இல்லைங்க. திரும்ப 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 வந்து எப்படியாவது இதை வந்து சரி பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிட்ருக்காங்க? ஒவ்வொரு கடவுளால் அனுப்பப்படுற தேவ தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க, நம்மளை வழி நடத்துகிறாங்க, நமக்கான ஆலோசனைகளை நமக்கு வந்து கடவுள்கிட்ட இருந்து கேட்டுட்டு வந்து இது பண்ணுறாங்க, நம்மளுடைய ஜபங்களுக்கு கேட்டுட்டு வந்து பதில் கொடுக்குறாங்க. காப்ரியேல் தூதர் பதில் கொடுக்குறார். இதுக்கு எல்லாமே எவிடன்ஸ் எங்கே இருக்குது? பைபிளில்
நம்ம வந்து படிக்கிறோம். அப்போது மனுஷர்களாகிய நாம் எந்த குணத்துக்குள்ளார இருக்கணும்? அப்போது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற குணத்தில் நம்ம வளர்கிறவங்களா இருக்கணும். அந்த மரம் வளர்ந்து அது என்ன செய்யுது, கனியெல்லாம் எந்த பறவையும் வந்து உட்காரக்கூடாது, நான் காஞ்சி உளுந்து கீழேயே ஒன்றும் இல்லாமல் போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா? இல்லை. அப்போது இயற்கை அனைத்தும் என்ன செய்யுது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதாவே இருக்கிறது. அவருடைய நாமம் ஒவ்வொருடைய இயற்கையின் மேலேயும் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போது தேவனுடைய குணம் நம்மளை வந்து பரிசுத்தமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எப்படி வந்து அவர் வந்து மரித்தாரோ அதே போல் வந்து என்ன செய்யுதுங்க, சூரியன் நட்சத்திரமாகட்டும், சந்திரனாகட்டும், கீழே பார்க்குற இயற்கை வளங்கள் ஆகட்டும், எல்லாமே என்ன செய்யுது, நமக்கு பலனை கொடுக்கறதா தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது மனுஷனாகிய நாம் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்குறவளாக இருக்கிறோமா, இல்லை நாம் வந்து நமக்குள்ளாரவே அடக்கி வச்சிட்ருக்கோமா அப்படிங்கிறதையும் வந்து நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? அடுத்து இதில் வேறு காரியம் உங்களுக்கு எதுவும் புரியணுமா, இல்லை வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா அடுத்த பாடத்துக்குள்ளார போவோம். போலாமா? அடுத்த பாடம் சிலுவையில் அடிக்கப்பட்டது. இது வந்து ஒரு பெரிய ஒரு காரியமாக வந்து இந்த காலத்திலேயே என்ன செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க எப்படி வந்து பவுலோட காலத்தில் வந்து ஏசப்பாவை வந்து ஏற்றுக்கிறோம், ஆனாக்கா என்னது, சடங்காச்சாரமாக உள்ள பிரமாணங்களையும் செய்யணும். அதாவது விருத்த சேதனம் செய்யணும். அடுத்து என்னது, பலி கொடுக்குற காரியங்களில் ஒரு சில சடங்காச்சாரமான காரியங்கள்லாம் வந்து இருக்கணும். இன்னொன்று வந்து கடவுளுக்காக வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுங்கிற காரியங்கள்லாம் வந்து நிறையா போயிட்டு இருந்திருக்கு. ஒரு சில காரியங்களில் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த போஜனத்தை குறித்தாவது பானபாரத்தை குறித்தாவது இது வந்து இந்த இதில் வரும். ஏன்னா சிலுவையில் அடிக்கப்பட்டது. அப்போது இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வந்து தேவனாக ஏற்றுக்கிறோம், ஆனாக்கா என்ன இல்லை, என்ன செஞ்சிட்டாரு, கற்பனைகளை சிலுவையில் அறைந்து விட்டார் அப்படின்னுட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்துட்டு கொலோசியர் 2:14 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பதினாலு. சிலுவையின் மேல் ஆணி அடி அப்படின்னு சொல்கிறத வந்து படிக்கிறோம். இது உபாகமத்தில் வந்து இந்த கடைசி வாங்க 28-30 இந்த இதில் வருது. இது 33ல் 31ங்களா? உபாகமும் 31வது அதிகாரம் 24-25. பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, அடுத்து படிங்க. நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில் பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இது வந்து விரோதமான சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது மோசே மூலமாக எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணங்கிறது எதுங்க, என்ன வருது, சடங்காச்சார பிரமாணம். சடங்காச்சார பிரமாணத்தில் முக்கியமானதாக பார்த்தோம்னா எது, பலி முறைகள். அப்போது வந்து குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, இது எல்லாமே ஓய்வு நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன ஆகுது, மாத பிறப்பு கொண்டாடுறாங்க,
பண்டிகை ஓய்வு நாள் அப்படிங்கிறது இது எல்லாமே வரும். அப்போது இதெல்லாம் தான் என்ன செய்கிறாரு, சிலுவையில் அறையிறாரு. அப்போ 10 கற்பனைகளை கொடுத்தது யார்? அவரோட விரலில் எழுதி கொடுத்தவரே இது வேணான்னு சொல்லிட்டு சிலுவையில் அரைஞ்சிட்டேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். நாங்கள் சொல்லலைனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லனாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆமாம், அந்த பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த கேள்வியில் சிலர் லாக் ஆகுறாங்க தான். என்ன அப்படின்னா, எந்த இடத்துல ஏதாவது ஒரே ஒரு இடத்துல காமிச்சிருங்க, ஆண்டவர் உயிரோட இருக்கும்போது, இல்லை மறிச்சதுக்கு அப்புறமும் வந்தார், 40 நாள் இருந்தார், அப்பயாவது எப்பா நான் மறிச்சு உயிரோட எழுந்துட்டேன், அதனால இனிமேல் இந்த நாளில் ஓய்வு நாளாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறத காமிங்க, நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கலான்னா அப்போ அவங்க அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு பதில் தெரியலை. அட்லீஸ்ட் அந்த யோசனையாவது கடவுள் கொடுக்குறாருன்னு தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் உண்மையாகவே இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஆவியானவர் மனசுல பேசினா, உட்காந்து வாசிச்சா, தியானிச்சா கண்டிப்பா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். விட்டுருவானா சாத்தான்? அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டான். இப்போ இதுக்கு வந்து ஒரு பதில் வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பதில் யோபுல பாருங்களேன். யோபு 33:14 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 14 நல்ல ஒரு வசனம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு சொல்கிறப்ப இந்த வசனத்தையும் நம்ம என்ன செய்யலாம், எடுத்து காட்டலாம் இல்லைங்களா? அவர் ஒரு தடவை மோசைகிட்ட அங்கே என்ன செய்கிறாரு, 10 கற்பனைகளை வந்து கையில் எழுதி கொடுத்து அனுப்புகிறாரு. தூக்கி போட்டு உடச்சிட்டான். சரிங்களா? என்னடா இவன் தூக்கி போட்டு உடச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு 2ஆவது தடவை ஏதாவது மாற்றி எழுதி கொடுத்தாரா? அதே தான் எழுதி கொடுக்குறாரு, மாற்றவே இல்லை. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து அங்கே வந்து அவரை குற்றப்படுத்துகிற மாதிரி ஓய்வு நாளை மீறி நடக்கிறாரு, போகிறாரு, வர்றாருன்னு குற்றப்படுத்துகிறப்போ மட்டும் பார்க்குறப்பையும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறேன், அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்ற வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதில் இருந்து நம்ம வந்து என்ன வந்து அவங்க இந்த கேள்விக்கு வந்து சொல்கிறப்ப வந்து நம்ம எடுத்து காட்டக்கூடிய வசனங்கள், ஆதார வசனங்கள், காரியங்கள்லாம் வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், எடுத்து காட்டலாம். அதே போல் அடுத்து வந்து எதுக்கு வருது, விருத்த சேதனம். விருத்த சேதனம் வந்து என்ன ஆகுது, அப்போ விருத்த சேதனம் பண்ணிட்டாக்க நான் வந்து சரீர பிரகாரமாக விருத்த சேதனம் பண்ணால் மட்டும் போருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அப்படின்னாக்க அதுவும் என்னதான், அது வந்து மாம்ச விருத்த சேதனம் வந்து அதுவும் ஒரு சடங்காச்சார பிரமாணமாக இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த விருத்த சேதனம் மனசில் உள்ள அந்த துர்குணங்கள், துர்க்கிரியைகள், துர்சிந்தனைகள் இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். அப்போ ஒரு தடவை நான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டா போருமா? இல்லை. அப்போது அந்த பாவ மன்னிப்பு கேட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், அதனால் வேண்டி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இது நிறையா நேரத்தில் நம்மளோட இதுலேயும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்கோம். அப்போ அதெல்லாம் பண்ணிட்டா போருமா? இல்லை. ஏன்னா சாத்தான் வந்து என்ன செய்ய மாட்டான், சும்மா இருக்க விட மாட்டான். நம்மளுடைய மாம்சமும் சபைகளுக்கு ஆலோசனையில் சொன்னது போல் வந்து அந்த யோசனைகள் நமக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம், விழுந்து போன அந்த யோசனைகள், அந்த பழக்க வழக்கங்கள் திரும்ப திரும்ப வந்து நம்மளை என்ன செய்யும், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது நான் பாவம் மன்னிப்பு கேட்டாலும் கூட இந்த பிரச்சனைகள் என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம மனசுக்குள்ளார வந்துட்டு அதில் விழறதுக்கான சூழ்நிலைகளை என்ன செஞ்சிட்ருக்கோம், உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பான் சாத்தான். அப்போ நான் வந்து விழுந்தேன், அப்போ நான் என்ன செய்யலை, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறியலை. அப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சு நான் அதில் வேர்விட்டு போய்கிட்டே இருக்கேன். அப்படிங்கிறப்ப வந்து திரும்ப திரும்ப விழலாமா? இல்லை. அப்போது விழாமல் இருக்கிறதுக்கான அந்த காரியங்களில் நம்ம என்ன செய்யணும், முயற்சி. சகோதரி சொன்னது போல் முயற்சி எடுக்கணும், யோசிக்காமல் இருக்கணும், செயல்பாட்டில் நம்ம வந்து கொண்டு வரணும். சரிங்களா? அப்போது வந்து நான் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனா அதுவும் என்ன ஆகுது, ஒரு சடங்காச்சார பிரமாணமாக மாறுது. இன்றைக்கி ஞானஸ்தானமும் என்ன ஆயிடுச்சு, சடங்காச்சார பிரமாணமாக போயிட்டு இருக்குது.
அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. அதே போல் ஓய்வு நாளையும் நம்ம சடங்காச்சார பிரமாணமாக மாற்றிட்டோமா இல்லையா? மாற்றிட்டோம். அப்போ வந்து உண்மையான அந்த ஆசரிப்பு அப்படிங்கிறது என்னன்னாக்கா, பாஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாடத்திலே சொன்னது போல் வந்து பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம தேவனை தொழுது கொள்ளணும். அவர் விரும்பும் வண்ணமாக பரிசுத்தமாக ஓய்வு நாளை நான் ஆசரிக்கணும். என்னுடைய குணத்தில் என்ன செய்யணும்? ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து அப்போது சிலுவையில் அறையப்பட்டது எது அப்படிங்கிறதும், எதெல்லாம் நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து குறித்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? அப்போது இதில் இந்த பாடத்தில் வந்து உங்களுக்கு புரியாதது இல்லை வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஆமாம், பாவம் செஞ்சுட்டா அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகணுங்கிற விஷயம் தெரியல. சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. ஸோ இதை வந்து ஆண்டவர் மோசைட்ட சொல்கிறார், எப்பா பாவம் செஞ்சுருக்கிறான், அதற்கான பரிகாரத்தை ஒன்று செய்யணும். ஸோ ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? அடிக்கணும், பலி செலுத்தணும். ஸோ பாவத்தினுடைய ஒரு கொடூரத்தை புரிஞ்சுக்கணும் நான். ஸோ பாவம் செஞ்சால் அதுக்கு தண்டனை மரணம். அதுக்கு மரணம் தேவையில்லை, நீ சாக வேண்டாம், உனக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இதை தான் மோசே என்ன செய்கிறாரு? தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுறார். இதையும் சேர்ந்து தான் மோசேயுடைய புஸ்தகம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்க, ஓய்வு நாள் ஒரு சடங்காச்சாரமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாத இல்லையோ, செவன்த் டே அட்வென்டிஸ்டுக்காரங்களுக்கும் ஓய்வு நாள் ஆராதனை ஒரு சடங்காச்சாரம் தான், ஒரு நேம் சேக்கு தான் நம்ம போகிறோம் இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆனால் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, 20வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நானே கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு ஓய்வு நாள் உங்களுக்கு எனக்கும் அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போ நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அறியும்படிக்கு. அப்போ ஓய்வு நாள் என்பது குணம் சார்ந்த விஷயம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்கிற விஷயத்த பார்க்குறோம். சரிங்களா? பொதுவாகவே இன்றைக்கி வந்து நான் ஓய்வு நாள் ஆச்சு, 6 மணிக்கு நான் வேலையை முடிக்கணும், சனிக்கிழமை நான் கோயிலுக்கு போகணும், இது பண்ணணும் அது பண்ணணும், இதுதான் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நம்முடைய வார்த்தை சொன்னால் ட்ரெண்டிங், அதான் ட்ரெண்டிங். ஆனால் இது குணம் சார்ந்த விஷயம் அப்படின்னு யாருக்கு என்ன செய்யலை, புரியல. ஸோ அதை நான் சொல்ல வந்த கருத்து புரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா அதனால் வேண்டி சரி அப்போ ஓய்வு நாள் தோறும் நான் ஆலயத்துக்கு போனாக்க அப்போ புண்ணியம் இல்லை, நான் பரலோகம் போக முடியாது, அப்புறம் எதுக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளார வரலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஓய்வு நாள் தோறும் நான் எதற்காக இங்கே வருகிறேன், இங்கே என்ன செய்கிறாரு? பூரணமான சத்தியங்களை என்ன செய்கிறாரு? ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த சத்திய வார்த்தைகள் எனக்குள்ளார எனக்கு வரணும். அதற்கு கீழ்ப்படிந்து என்னுடைய குணங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இது வந்து என்ன இடமா இருக்குது? கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவில் விருத்தியை அடையிற செய்கிற இடமா இருக்குது. இன்னொன்று என்னுடைய குணங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற இடமா இருக்குது. அடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை நான் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்குற இடமா இருக்குது. அதற்கான காரியங்கள்லாம் நான் என்ன செய்யணுங்கிறத கற்றுக் கொடுக்குற இடமாக சபை இருக்கிறது. சபை ஒழுங்கு திட்டங்களுக்குள்ளார இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? இதுக்காக தான் நம்ம வந்து சபைக்கு வரோம். மெயினாக ஆண்டவர் வந்து நம்மளை பிடிச்சி வந்து சபைக்குள்ளார கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருனாக்க இந்த பர்பஸ்க்காக தான். இந்த மாற்றங்களுக்குள்ளார நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அடுத்து வந்து இதில் வந்து இந்த ஒரு காரியம் பார்ப்போம் பாருங்களேன். ரோமர் 7:7 பாவங்கிறது எதுங்கிறது சொல்கிறாரு பாருங்க. பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்போ 10 கற்பனைகளும் வந்து என்ன சொல்லுது? நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்குற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ அந்த 10 கற்பனைகளுக்குள்ளார நான் எதையெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரோ அதையெல்லாம் நான் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம்
நம்ம வந்து செய்யாமல் இருக்கணும். அதுதான் காரியம். சரிங்களா? 1 யோவான் 2:34 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 யோவான் 3:4 சாரி 4. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. சரிங்களா? அப்போ வந்து நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசுவால் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும், இதெல்லாம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 கற்பனைகளை கை கொள்ளலைன்னா என்னவா? நம்ம வந்து பொய்யா நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து 3வது அதிகாரம் 1 யோவான்ல 3:4-8 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசு அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுறதே பாவம். சரிங்களா? அப்போ வந்து எப்படி வந்து நியாயப்பிரமாணம் அது இது பாவங்கிறத சொல்லி சுட்டி காட்டுது. ரோமர் 7:7 பார்த்தோம். இதில் வந்து என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அதாவது செய்யக்கூடியதை செய்யாமல் இருக்கிறதும் பாவம், செய்யக்கூடாததை செய்தாலும் பாவம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். 1 யோவான் 5:3 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அப்போ நான் வந்து நான் தேவன் மேலே வந்து அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி நமக்கு வந்து உலக பிரகாரமாகவே பார்ப்போமே, நமக்கு யாராவது பிடிச்சிருந்தா என்ன செய்வோம்? என்ன வேணாலும் செய்வோம். பாதாள குழியில் கொண்டு போய் தள்ளுற யோசனைகளை கொடுத்தாலும் அவன் எல்லாமே ஏன் நல்லதுக்கு தான் சொல்கிறான், ஏன் நல்லதுக்காக தான் வாழ்கிறான், ஏன் நல்லதுக்காக தான் செய்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்வான்? நிறைய பேர் இப்படிப்பட்ட உலக மாய அன்பில் என்ன செய்கிறாங்க? விழுந்து எவ்வளவோ காரியங்களில் வந்து கெட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்போது உலக பிரகாரமாகவே நம்பிக்கை வச்சு நம்ம வந்து காரியங்களை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ மெய் தேவனாகிய தேவன் மேலே அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நாம் வந்து என்னவா இருக்கணும்? கற்பனைகளை கை கொள்கிறவங்களா இருக்கணும். அப்போ இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவர் மேலே நான் அன்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து நிழலா பொருளா அப்படிங்கிற வந்து ஒரு தலைப்பின் கீழே வந்து பார்க்குறோம். இதுதான் வந்துட்டு அங்கே அந்த சபையில் வந்து புறஜாதிகளும் இருக்கிறாங்க, யூத கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் நிறைய பேரை வந்து அங்கே வந்து கலந்து இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து என்ன சொல்கிறாருனாக்க, கொலோசியர் 2:13 பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். அப்போ வந்து அங்கே வந்து என்ன வந்திருக்கு? அந்த விருத்த சேதனம் பற்றிய ஒரு பிரச்சனை அங்கே வந்திருக்கு. அவங்க யூதர்கள் என்ன, நாங்கள் பண்ணவங்க தேவனுக்கு, எங்களுடைய தேவன், எங்களுக்கு மட்டுமே இந்த தேவன் சொந்தமானவர், மற்றவங்கெல்லாம் வர்றதுக்கு லாயக்கே கிடையாது, நாங்கள் தான் அவருக்கு செல்ல பிள்ளை என்ன சொல்ல போனால், அப்படி ஒரு எண்ணங்கள் சிந்தனைகளை தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனுக்கு சொந்தமானவங்க. நீங்களாம் வெளியில் இருக்கிறவங்க, நம்ம வந்து ஏசப்பா காலத்துலலாம் சமரியர்கள்லாம் வந்து நாய்க்கு சமமாக வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த காரியங்களை நம்ம வந்து நிறையா படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த மனநிலையில் இருக்கிறவங்க அப்போ வந்து நீங்கள் வந்து எங்களுக்குள்ளார நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அடையாளமாக நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது விருத்த சேதனம் பண்ணவங்க என்னவா இருக்கிறாங்க?
குணங்களில் ஒரு மாற்றம் இல்லாதவர்களாக இருக்காங்க. ஆனால் விருத்த சேதனம் பண்ணாதவங்க அங்கே எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவங்களாக இருக்கிறாங்க, ஒழுங்குகளை கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதை தான் இங்கே வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போது விருத்த சேதனம் பண்ணலனாலும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? பாவங்களை விட்டு பாவங்களுக்கு மரித்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது விருத்த சேதனம்ங்கிறது வந்து கடவுளுக்குள்ளார மெய்யான விருத்த சேதனம் என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாரு. அப்போது இந்த நிழலான காரியம் எது? விருத்த சேதனம், ஞானஸ்தானம். ஞானஸ்தானங்கிறது என்ன? சும்மா தண்ணியில் முக்கி எழுறது கிடையாது. என்னவா இருக்குது? பாவங்களுக்கு மரித்து தேவனுக்குள்ளார நீதிக்கு வெளியே வரவங்களா இருக்கும். அப்போ மறுபடியும் பாவம் செய்யாமல் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பகிங்கரமாக அங்கே வந்து சொல்கிற ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து சொல்லப்படுது. அடுத்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த மாதிரி வந்து கிறிஸ்தவங்களாக மாறினதுக்கு பின்னாடி யூதர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய சடங்காச்சார பிரமாணங்களை கடைபிடிச்சிக்கிட்டே வந்ததுனால தான் இங்கே பட்டியலிட்டு என்ன சொல்கிறாரு? அதற்கான மெய்யான பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து விலக்கி சொல்லிக்கிட்டே வராரு. அதோட வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து மேசியா அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அவர் வந்து அவரை குறித்து வந்து வேதத்தில் எங்கெங்கே எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கூட வந்து அங்கே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வரதை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இன்னொரு காரியத்தை குறித்து வந்து இந்த கடைசியில் எழுதியிருக்காங்க பாருங்கள். அப்போ ஓய்வு நாள்ங்கிறது வந்து எப்போ வந்ததாக இருக்குது? எப்போம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க ஓய்வு நாள்ங்கிறது? சிருஷ்டிப்புலேயே வந்து ஓய்வு நாள் இருக்குது. அதை போய் சிலுவையில் அறைவாரா அப்படிங்கிறத வந்து சொல்லணும். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பாவம் நுழைவதற்கு முன்னே ஆசரிப்பு கூடார சடங்காச்சார பலிகளில் நியமிக்கப்படுவதற்கு முன்னரே ஏதெனில் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே சிலுவைக்கு பிறகு ஒழிக்கப்பட வேண்டிய நிழலில் இந்த ஓய்வு நாள் வராது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா இதுவும் இங்கே வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து அவர் வந்து அப்போ சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஓய்வு நாள் எதுங்கிறது எதுன்னு பாருங்கள். பண்டிகை ஓய்வு நாட்களில் வந்து இருங்க வரேன். 1 சாமுவேல் 20:18 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இன்னொருத்தர் ஓசியா 2:11 எடுங்க. அப்போ வந்து அமாவாசை நாட்கள்லையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அந்த பண்டிகை மாதிரி அவங்க வந்து ஆசரிச்சிருக்காங்க. ஓசியா 2:11 சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது இந்த தீர்க்க தரிசனம் எது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லினாக்கா, எதை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு அந்த அமாவாசையில் கொண்டாடுற அந்த இது. அதே போல் லேவியர் 23:11 லேவியர் 23:11 வசனம். அப்படின்னு சொல்கிறாரு. என்னது? ஓய்வு நாளுக்கும் மறுநாள் தான், ஓய்வு நாளில் கிடையாது. அது ஒரு பண்டிகையாக கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து 24:32 பாருங்க. அதுலேயே 24வது வசனம். லேவியராகமும் 23 24 இல்லையா? அப்போ அந்த 7ஆம் நாள் 10ஆம் தேதி இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த 7ஆம் நாள் 10ஆம் தேதியை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு வருஷமும் அந்த 10ஆம் தேதி என்ன கிழமையில் வேணாலும் வரும்.
அதாவது அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நீங்கள் எப்படி பரிசுத்தமாக ஆசரிப்பீங்களோ அதை ஞாபகத்தில் வச்சு அந்த நாளையும் ஆசரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, மாதத்தின் அந்த முதலாம் நாளும் 7ஆம் நாளும் உங்களுக்கு ஓய்வு நாளாக இருக்க கிடவுது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அப்போ அந்த மாதத்தின் முதலாம் நாளுங்கிறது எந்த நாளில் வேணாலும் வரும். அப்போது அந்த நாட்களெல்லாம் வந்து நீங்கள் ஓய்வு நாளை எப்படி ஆசரிப்பீங்களோ அது போல் பரிசுத்தமாக ஆசரிங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போது அது எல்லாமே என்ன செஞ்சிடறாரு, அதெல்லாமே வந்து என்ன செஞ்சிடறாரு, ஒரு நிழல் பொருளாய் இருக்குது. அது சடங்காச்சார ஓய்வு நாளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 32வது வசனம். இப்போ புரியுதுங்களா அது எப்படி வந்து நிழலாக இருக்குது, விசேஷித்த ஓய்வு நாள். அப்போ இது வந்து என்ன செய்யுது, அப்போ வந்து 7ஆம் மாதம் 10ஆம் தேதி நம்ம வந்து அந்த பாவ நிவாரண பலி கொடுக்குற நாள் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த நாட்களில் வந்து என்ன செஞ்சிருது, இப்போ அது வந்து நிறைவேறிடுச்சா? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அந்த பிரமாணம் இப்போ நிறைவேறிடுச்சா நிறைவேறலையா? சொல்லுங்க சொல்லுங்க. நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வருஷம் வருஷம் வந்து 7ஆம் மாதம் 10ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்கலாமா? இல்லை. என்ன செஞ்சிட்டாரு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்து என்ன செஞ்சிட்டாரு, பரலோகம் போனதுக்கு பின்னாடி அவர் என்ன செஞ்சிட்டாரு, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போயிட்டாரு. அப்போது நான் இங்கே வருஷம் வருஷம் அதை வந்து கொண்டாடிட்டு இருக்கலாமா? இல்லை. அப்போது இதெல்லாம் வந்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரியான ஒரு விசேஷமான பாடங்கள் எல்லாம் வந்து நம்ம பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசையோட தியானிக்கிறப்ப மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த சடங்காச்சாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா என்னங்கிறது இது பண்ண. இதை தான் வந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்க, மனுஷருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, செவி கொடுக்காதீங்கிறாங்க. மனுஷருடைய காரியங்கள், மனுஷருடைய கற்பனைகள் எல்லாம் இதெல்லாம் வந்து இந்த சடங்காச்சாரம் வந்து பூலோகத்தில் வந்து செய்யப்படுகிற இந்த சடங்காச்சாரம் எல்லாமே எதுக்கு உரியது தான், பூமிக்கு உரியதாக இருக்குது. அப்போது இப்போ வந்து நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம், பரலோகத்தை நோக்கி போகிற காலகட்டமாக இருக்குது. இப்போ இந்த சடங்காச்சாரமான பிரமாணங்கள் நம்மளை என்ன செய்யாது, பரலோக பாதையில் நடத்தாது. நான் இன்னமும் அந்த சடங்கா பிரமாணத்தையே நான் தொக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா எங்கே போயிடுவோம், என்ன செய்ய மாட்டோம், கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கலன்னு அர்த்தம், கிறிஸ்துவோட பலியை நான் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அப்போது மனுஷனுங்க சொல்லி கொடுக்குற அந்த கற்பனைகளுக்கு நான் என்னையும் அறியாமல் கீழ்ப்படிஞ்சு போகிறது தான் இருக்கும். அப்போது தேவன் சொல்லி கொடுக்குற அந்த வேத வசனங்களை வந்து படிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் தியானிக்கிறவர்களாக நம்ம மாறும் பொழுது இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள்லேருந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து மாட்டிக்காமல் நம்மளால் கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஆளுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய காலத்தில் வந்து எது நமக்கு வந்து சத்தியத்தை விட்டு விலக்கி போகிற மாதிரியான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்குது, சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த காரியங்களை குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர் எங்களுக்கு. அதாவது இப்போ காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து விருத்த சேதனம், ஞானஸ்தானம், அந்த ஓய்வு நாள் ஆசரிக்கிறது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு என்னவாக இருந்தது, சடங்காச்சாரமாக பிரமாணமாக இருந்துச்சு. அப்போ எந்தெந்த ஓய்வு நாட்கள் அரைஞ்சாரு இது எல்லாமே இப்போ நம்ம தெளிவாக படிச்சிட்டோம். இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு எது வந்து தடைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது, எதெல்லாம் சடங்காச்சாரமாக பிரமாணமாக இருக்குது, எதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை மட்டும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அப்படியே முடிச்சுருவோம். தெரிஞ்சவங்க ஆளுக்கு ஒன்று சொல்லுங்கள், மீதியை பாஸ்டர் நமக்கு சொல்லுவார். அதுதான் கேட்குறோம். அதான் என்னென்ன காரியங்கள்னு கேட்டேன். பாஸ்டர் சொல்லுவார், சொல்லுங்கள் பாஸ்டர்.
அதை தான் என்னென்னு கேட்குறோங்க பாஸ்டர், சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு ஒரு சில சபைகள் இருக்கு சவுத் கேம்பஸ்ல ஆ அமாவாசை அன்னைக்கு ஜெப கூட்டம் வைக்கிறது. அமாவாசை அன்னைக்கு 7th டே அதுலையே வா. ஆ அமாவாசை அன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு ஜெப கூட்டம், முதல் ஜெபம் இருக்கு, எல்லாமே சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ம் ஈவன் பெரிய பெரிய சபையில சில விஷயம் நடத்துறாங்க. ம் சரிங்களா? ஆனா கடவுள் எதிர்பார்க்கறது அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கறது உண்மையான ஓய்வு நாள் மட்டும் அதை எதிர்பார்க்கறது. அப்புறம் வேறு எதுங்க பாஸ்டர்? சரி சரி, அதான் நிறையா இருக்குன்னா அதுதான் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் கேட்குது. ஏன்னா இந்த இதை வந்து வெளியில் எல்லாம் போகுது, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் எது எது சடங்காச்சார பிரமாணமாக நம்மக்கிட்ட இன்னும் எதை விட்டு வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் கேட்கப்படுது. அதனால தான் தெரிஞ்சதை சொல்லுங்கங்கிறது. சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் எப்போ அவர்கிட்ட கொடுங்கப்பா மைக்கை. அதை தான் சொல்லுங்கங்கிறேன். எங்களுக்கு ஜாஸ்தி தெரியலை, அதனால் தெரியாததுனால தான் நாங்கள் கேட்குறோம். நான் என்ன கவனிச்சிருக்கேன்னா, இது சரியா தப்பானு தெரியல, பட் நம்ம வந்து இப்போ லார்ட்ஸ் ப்ரேயர்னு சொல்கிறோம், அது ஒரு மனப்பாடமாக சொல்லிடுறோம். இல்லாட்டி ஒரு சாம் எடுத்துட்டு அது மனப்பாடமாக சொல்லிடுறோம். அது வந்து யோசிக்காமல் அதில் தியானம் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ரிச்சுவல் மாதிரி நம்ம வந்து பேசுகிற மாதிரி அதை ஜஸ்ட் ரிசைட் பண்ணி போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. அது பை இட் செல்ஃப் இட் இஸ் குட், தட் இஸ் லார்ட்ஸ் ப்ரேயர் நல்ல காரியம்தான். சாம் படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறது நல்லதான். பட் அது சும்மா ஒரு ரிசைட்டல். நம்ம வெளில போகிறோமா இந்த சாம் சொல்லுவோம், நம்ம வீட்டுக்கு வெளில போகிறோமா ட்ராவல் பண்ணுறோமா இந்த சாம் சொல்லுவோம், இல்லை லார்ட்ஸ் ப்ரேயர் வந்து சொல்லுவோம். அப்படி சர்ச்சுக்குள்ளாரே லார்ட்ஸ் ப்ரேயர் வந்து அது வந்து ஒரு சாதாரண அது ஒரு ரிச்சுவலைஸ்டாக ஆகுதுன்னு தோணுது எனக்கு. நம்ம நார்மல் ப்ரேயர், நம்ம ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுறா அங்கே அந்த ப்ரேயர் ஓகே, அது ஓகே, பட் இது வந்து அதுக்கு அந்த மீனிங் வந்து வி ஆர் லூசிங் இட்ஸ் மீனிங்னு எனக்கு தோணுது. அப்படி அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம வந்து ராப்போஜனம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ராப்போஜனத்தில் பங்கு கொள்கிற நாம் எப்படி இருக்கணும், அதுவும் வந்து ஒரு சடங்காச்சார பிரமாணமாக நான் போய் ராப்போஜனம் எடுத்துட்டாக்க என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நான் ரத்தமும் அப்பமும் புசிச்சாக்க நான் வந்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை சடங்காச்சார பிரமாணமாக கொண்டுட்டு போகலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்கணும். அந்த ரத்தமும் மாம்சமும் யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து மொதல் என்னவா இருந்தார்? இல்லைம்மா, வசனங்களில் வந்து யோவான் 1வது அதிகாரத்தில் வந்து தேவ வார்த்தையாக இருந்தார் அப்படிங்கிறது, அப்படி தானங்களே? அப்போது தேவனுடைய வார்த்தை யார்? கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து தான், வார்த்தை தான் என்னவா மாறி வராரு? மாம்சமும் இரத்தமும் ஆகி ஒரு உருவமாக வர்றாரு. சரிங்களா? அப்போ என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரசத்தையும் நீங்கள் ரத்தத்தையும் புசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்க அவருடைய வார்த்தைகளையும் நம்ம புசிக்கணும். அதுதான் பாஸ்டர், இதில் எதுவும் தப்பான கருத்து? அப்போது அந்த வார்த்தை அதை தான் குறிக்குது. எது? மாம்சமும் இரத்தமும் குறிக்கிறது. அப்போது நான் லிட்ரலாக வந்து அந்த மாம்சத்தையும் ரசத்தையும் பருகிறேன்னா தேவ வார்த்தைகளை உட்கொண்டு நான் பலப்பட்டு என்னில் உள்ள மாற்றம் வரணும். அப்போது அவரோட சாயலுக்கு நான் மாற்றப்படணும். அவரோட வார்த்தைகளை நான் புசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன வரணும்? நம்மளோட வாழ்க்கையில் அவரோட சாயல் வரணும். அவரோட சாயல்னாக்க பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்தார், அவருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது. அப்போ நான் யாருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அப்போ என்னுடைய குணங்கள் எப்படி மாறணும். இதுதான் இந்த மாதிரி காரியங்களில் வந்து நம்ம வந்து பலப்படுவோம். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை வேறு எதுவும் கருத்துக்கள் சொல்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், இல்லைனாக்கா இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். நல்லதொரு வாய்ப்பை தந்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.